ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் vlog தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்காட்லேருந்து சென்னைக்கு வந்தவொடனே பார்த்திங்கன்னா இந்த செடி காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸில். அன்னிலேருந்து பார்த்திங்கன்னா சரியாக வீடியோ போட முடியல, ஏன்னா லாங் வீடியோ போகிறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கணுமேனு சொல்லி தான் ஷார்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு லாங் வீடியோ போடலாம். ஏன்னா நிறைய நாள் வந்து அம்மா வீட்டில் ஃபுல்லாக ஷார்ட்ஸ் தான் போட்டுருந்தேன். நிறைய பேர் வந்து அக்கா க்ளீனிங் vlogsலாம் வந்து லாங் வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ என்னால் அந்த டைம் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. உண்மை சொல்லணுன்னா அம்மா வீட்டில் மட்டும்தான் என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே சென்னை வந்ததுலேருந்து சுத்தமாக படிக்கலை, புக்கும் எடுக்கலை, ஏன்னா அந்த அளவுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா செடியெல்லாம் லைட்டாக க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் நல்லா பெருக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி, என்ன தான் ஹஸ்பண்ட் கிட்டே வீட்டை வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பொறுப்பாக விட்டுட்டு போனாலும் நம்மள மாதிரி வந்து அவங்களால க்ளீன் பண்ண முடியாது. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தார். செடிக்கு அப்பப்போ தண்ணி ஊற்றினார். உண்மையாக சொல்லணும்னா வந்து அவரால் முடிஞ்ச எஃபெக்டை அவர் பண்ணார். இருந்தாலும் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்காதுல்ல, அதனால் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதனால தான் சரியாக வீடியோவும் போட முடியல. ஆனால் இந்த க்ளீனிங்கை நான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊர்லேருந்து வந்தேன்னா வந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் செடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா மல்லிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா மாத கடைசி ஹஸ்பண்ட் கிட்ட காசு சுத்தமாக இருக்காது, அதனால் முன்னாடியே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்த கையோட உடனே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோஸில் என்ன பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி, அதாவது மாமனார் மாமியார் அதுக்கப்புறம் நாத்தனார் பசங்கள்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வியாழக்கிழமை வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படிலாம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதா இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். நீங்கள் எதுக்கு வந்து கெஸ்ட்டுன்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா அது உங்களோட ஃபேமிலி அப்படின்னு. எங்களோட ஃபேமிலி வர்றதுனால பார்த்தீங்கன்னா வீடு கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. இங்கே நான் 10-15 நாள் விட்டுட்டு போனால் ஹஸ்பண்ட் மேலாக பார்த்துக்கிட்டார் சொன்னல. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்குது கிச்சனில். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் டஸ்ட்டு இருக்குங்க மெயினாக எனக்கு. ஏன்னா ரோட் சைடு இருக்கிறதுனால நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணால் தான் இந்த வீட்டில் வந்து டஸ்ட் இல்லாமல் இருக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம். குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடும். ஸோ அந்த டைமில் வந்து தூசி தொடப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீனிங்லாம் பண்ண போகிறேன். அதேமாரி மெயின் விஷயம் வந்து பாசத்தொல்லை இருக்கிறதுனால இப்போ என் நாத்தனார் என் மாமியார்லாம் வந்து அந்த கிச்சனில் வந்து சமைக்கும் போது பாசம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்ன கிச்சன் இப்படி வச்சுருக்கா, பாசெல்லாம் வருது பாரு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? நான் மட்டும்தான் நினைக்கிறேன் போல இருக்குது. மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆக்சுவலாக அப்படி இல்லைங்க. ஏன்னா வந்து விட்டுட்டு போனதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அந்த பாசெல்லாம். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் டஸ்ட் இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி வந்து க்ளீனிங் ஒர்க்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என் ஹஸ்பண்டும் நானும் எப்படி இந்த வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லாங் வீடியோவில் நாங்கள் வந்து எப்படிலாம் வந்து வெளியெலாம் போகணும் என்ஜாய் பண்ணோன்னு வந்து லாங் வீடியோவில் காட்டலாமா ஷார்ட்ஸில் காட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு லாங்கில் வேணுமா ஷார்ட்ஸில் வேணுமான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டவுட்ஸு, இந்த மாதிரி வந்து கெஸ்ட்டு யாருனா இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருனா வரப்போகிறாங்க, இல்லை உங்கள் வீட்டில் மாமியார் வரப்போகிறாங்க, இல்லை உங்கள் நாத்தனார், இந்த மாதிரி யாருனா ரிலேட்டிவ்ஸ் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா யாருனா வீட்டுக்கு வராங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும், எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் எப்போவுமே சொல்லுவாங்க. நம்ம வந்து நினைப்போம் நம்ம வீடு தானே, நம்ம மாமியார் தானே, நம்ம நாத்தனார் தானே எல்லாருமே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து இப்போ நம்ம வீட்டை வந்து பார்க்கும்போது ஒரு நீட்டாக கொஞ்சம் ஆர்கனைஸாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்ல நல்லா குடும்பம் நடத்துகிறா, நல்லா அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், உண்மையிலே நடந்த விஷயம் என்னென்னா, என் மாமியார் வந்து ரொம்ப மாதம் கழித்து வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து பூஜை ரூம் தான். பூஜை ரூம் எப்படி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. பூஜை ரூம் வந்து நல்லா வச்சுருக்கேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ள வந்து கிச்சனில் பார்த்தாங்க. கிச்சன் எப்படி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மாமியார் வந்து தன்னோட மருமக வந்து எப்படிலாம் வச்சுருக்கா வீட்டை, எப்படி கிச்சன் எப்படி வச்சுருக்கா, எப்படி பூஜை ரூம் எப்படி வச்சுருக்கா. ஏன்னா இது ரெண்டும் தான் மெயின் ஒரு வீட்டுக்கு. கிச்சனும் பூஜை ரூம் தான் எல்லா லேடிஸ்க்கும் மெயின். அதை வந்து எங்கள் மாமியாராக இருக்கட்டும், எங்கள் சொந்தக்காராக இருக்கட்டும், ஏன் நாத்தனாராக இருக்கட்டும் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது பூஜை ரூம் கிச்சன் தான். அதை நல்லா வச்சுருந்தாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க மைண்டில் வந்து ஓகே இவன் நல்லா வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் வந்துடும். அது வந்து நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்களா இல்லை நான் மட்டும்தானான்னு தெரியாது. ஆனால் நிஜமாக நடந்ததுன்னா எங்கள் மாமியார் வந்தால் கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூஜை ரூம் பார்ப்பாங்க, அடுத்ததாக கிச்சனு.
எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் சோஃபா ஆண்ட உட்காருவாங்க. ஸோ இதை என் மாமியாரும் நாத்தனாரும் பார்த்தா கண்டிப்பாக சிரிப்பாங்க. ஏன்னா உண்மையை தான் சொல்கிறேன், அவங்களுக்கே அது தெரியுமான்னு தெரியாது. உண்மையிலே நான் வந்தால் நோட் பண்ணுறது என்ன தான் பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பார்ப்பேன். ஸோ இது எல்லா வீட்லேயும் நடக்குமா இல்லை என் வீட்டில் மட்டும்தான் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. மேபி நானே கூட பார்த்தீங்கன்னா யார் வீட்டுக்காவது போகிறேன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு எனக்கு கிச்சன் பார்ப்பேன் நான். எனக்கும் வந்து மற்றவங்க எப்படி என்ன மாதிரியே கிச்சன் வச்சுருக்காங்களா இல்லை அவங்க என்னை விட பெட்டராக இருக்குமா அப்படின்னு ஒரு கம்பேரிசன் நானே சில டைம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து எதனா புது விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா கூட கிச்சனில் அவங்க எதனோ புதுசாக வச்சுருக்காங்க, ஓ இந்த மாதிரி கூட வைக்கலாமே, ஒரு ஐடியா கிடைக்கும்ல நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளை விட பெட்டராக வச்சுருந்தா இவங்க கூட நம்மளோட பெட்டராகவே வச்சுருக்காங்க அப்படின்னு கூட எனக்கு சில டைம் தோணும். ஆனால் என்னை விட வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கிச்சனே பரவாயில்லப்பா, நம்ம க்ளீனாக வச்சுருக்கோம் அப்படின்னு உண்மையிலே சொல்கிறேன். இப்படி தான் நான் நினைப்பேன். ஸோ என்னை விட பெட்டராக வச்சுருந்தா வந்து என்ன இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க, சே நம்ம இந்த மாதிரி வைக்காமல் போயிட்டோமே அப்படின்னு நான் யோசிப்பேன். சில டைம் என்னை விட கொஞ்சம் மெஸ்ஸியாக வச்சுருந்தாங்கன்னாப்பா என் கிச்சனே பரவாயில்ல இவங்கள விட அப்படின்னு நான் கூட யோசிப்பேன். எல்லா டைமும் நான் நல்லவ கிடையாது. சில டைம் வந்து மற்றவங்க கிச்சன் பார்த்தா இப்படி தான் யோசிப்பேன். அது நேச்சர் தானே எல்லா லேடிஸ்க்கும். பரவாயில்ல நம்ம கிச்சன் நம்ம அழகாக நீட்டாக வச்சுருக்கோம் இவங்கள விட அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பேன் சில டைமு. இதில் பொய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, உண்மை தான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன். ஆனால் என்னென்னா ரோட் சைடு வீடு இருக்கிறதுனால டஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 1 வீக் ஒரு வாட்டி வந்து க்ளீன் பண்ணால் தான் உண்டு. நான் வந்து 15 நாள் ஆயிடுச்சுனால பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு அந்த பாசெல்லாம் குட்டி போட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே போல் இன்னொரு டாபிக் பற்றி நான் பேசணுன்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் வந்து ரொம்ப பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேவிங்ஸ் வந்து இப்போ குழந்தை பிறந்த பிறகு தான் நான் சேவிங்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து எந்த மாரி சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த ஸ்டார்ட் பண்ண பார்த்திங்கன்னா கிருத்திக் வந்து பிறந்தப்ப வந்து பிறந்த கையில் வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம், அந்த டைம் வந்து ஒரு தாய்மையாக வந்து ஐயோ நம்ம குழந்தை ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற டைமில் தான் நம்மளுக்கு சேவிங்லாம் மண்டையில் வரும். அதுக்கு முன்னாடிலாம் வந்து சேவிங்ஸ்னால் என்னென்னு எனக்கு கூட தெரியாது நிஜமாக சொன்னால். ஸோ ஒரு குழந்தை பிறந்து 1 மாதத்துக்கு அப்போ வந்து நம்ம பையன் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கான், அவனுக்கு வந்து என்ன பண்ணுறது ஃப்யூச்சரில் எப்படி வளர போகிறான் அப்படின்ற அந்த தாட்டில் இருந்தப்போ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் மூலமாக பையனுக்கு என்னென்ன சேவிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இந்த பொன்மகன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போஸ்ட் ஆஃபீஸ் எங்கள் ஊர் ஆற்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொன்மகன் திட்டம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பொன்மகள் திட்டம் தான் இருக்குது, பொன்மகன் திட்டம் அந்த அளவுக்கு இல்லை இங்கே அப்படின்னு சொன்னோன்னே என்னடா பண்ணுறதுன்னு ஐடியா கேட்கும்போது அவங்க பிபிஎஃப் அதுவும் ஒரு பொன்மகன் திட்டம் மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 15 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும் போது வந்து நீங்கள் பாப்பா வந்து காலேஜ் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த டைம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 15 வருஷம் கழிச்சு யூஸ் ஆகும் அப்படின்னாங்க. சரி ஓகே, அது எவ்வளோ போடலாம் அப்படின்னா நம்ம இஷ்டம் தான், ஒரு 500 1000 நம்ம இஷ்டம் அது. ஆனால் 15 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக வந்து அந்த பர்சன்டேஜோட வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஆனால் எனக்கு என்ன பர்சன்டேஜ்னால் அது 7% நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட்டு கிருத்திக் பிறந்தப்போ நான் வந்து பிபிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணேன். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குழந்த பிறந்துச்சின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதத்துலேயே ப்ரெக்னென்ட் ஆனதுனால ஸோ சீக்கிரமாகவும் பாப்பா ஒரு 1 இயரில் குழந்தை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார்னா சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிற நிலமை ஆச்சு. ஏன்னா வந்து வேலூரில் இருக்க வேலை வந்து அவருக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து மாறினார். அந்த டைம் வந்து அவர் வேலை விட்டு வந்தபோது எங்களுக்கு வந்து பிபிஎஃப் அவருக்கு அந்த ஆஃபீஸில் இருக்கிறதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க, ஒரு 50,000 வச்சுக்கோங்களேன். அந்த 50,000 வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒப்படைச்சிட்டார். இது குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை சேஃப்டிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 கொடுத்தப்போ நாங்கள் வந்து எஃப்டியில் போட்டுட்டேன். அந்த டைம் வந்து நகை விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மேக்ஸிமம் ஒரு 4,000 நினைக்கிறேன், 1 கிராம் 4,000 ரூபாய் அப்போ அந்த டைமு. 50,000 என்கிட்ட கொடுத்தாரு. நான் நினச்சிருந்தா நான் வந்து நகை வாங்கியிருக்கலாம். நான் நினச்சேன் இந்த 50,000க்கு எதுவுமே பண்ணக்கூடாது, நான் வந்து எஃப்டியில் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அது வந்து பார்த்திங்கன்னா டைம் டெபாசிட் அது வந்து எத்தனை வருஷம்னா ஒரு வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் கழித்து நம்ம வந்து அந்த எடுத்துக்கலாம். 1 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அதில் நான் வந்து 5 வருஷம் போட்டுட்டேன். ஏன்னா எங்கள் சுச்சுவேஷன் அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னன்னா எது இருந்தாலும் கையில் நிற்க மாட்டேங்குது. அந்த டைம் வந்து எங்களால் வந்து அந்த 50,000 காப்பாற்றணும். ஏன்னா எங்களோட ஃபேமிலி அப்படி இருந்துச்சு அந்த டைமு. ஸோ அதை வந்து எஃப்டியில் போட்டு ஒரு 5 வருஷம் லாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி வந்து யூடியூப் மூலயமா தெரிஞ்சுட்டு அந்த ஆர்டி ஸ்டார்ட் பண்ணேன். பிபிஎஃப் ஆர்டி வந்து மாதமான ஒரு 500 ரூபா போட்டுட்ருக்கேன். 15 வருஷத்துக்கு பிபிஎஃப்பும் இன்னும் 5 வருஷம் கழித்து வந்து ஆர்டியும் எடுத்துகிற மாதிரி வந்து பிளான் போட்டிருக்கேன். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஜிகோல்டு ஆப்பில் வந்து தங்கமயில், அதுக்கப்புறம் வந்து போட்டி ஸ்வர்ணமஹால், இதெல்லாம் வந்து டிஜி ஆப் இருக்குது. அதில் வந்து மேக்ஸிமம் டெய்லி என்னால் எவ்வளோ முடியுமோ ஒரு 100 ரூபாய் இன்றைக்கி இருக்குன்னா அந்த 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சேவிங்ஸு. என்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் 100 ரூபாய் 200 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் இருந்தால் கூட எவ்வளோ டெய்லி வந்து என்னால் முடிஞ்சதை நான் சேவ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆப் இன்ஸ்டால் பண்ணி சேவ் பண்ணிட்டு வரேன். ஆனால் உண்மையிலே வந்து இது ரெண்டும் யூஸ்ஃபுல்லாக எனக்கு தெரியல. சப்போஸ் இந்த மாதிரி டிஜிகோல்டு ஆப் யாருன்னா யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிப்ஸு கொடுங்க கமெண்ட்டில் வந்து. நான் இப்போ தான் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வந்து எது ரெண்டுத்தில் நல்லது அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா ஜிபே மூலிமா வந்து நீங்கள் அந்த டிஜிகோல்டு ஆப்பில் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். யூடியூப்பில் ரிசர்ச் பண்ண வரைக்கும் அது ரொம்ப சேஃப்டி தான் சொல்கிறாங்க. இப்போதைக்கு எப்படின்னா ஒரு கோல்டு காயினாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் யாருன்னா வந்து ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் சேவிங் பண்ணலாம். ஸோ என்னோடய சேவிங்ஸ்லாம் உங்களுக்கு இப்படி சொல்லிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் உண்டியிலையும் சேர்த்து வைப்பேன். இந்த மாதிரி ஒரு 5 உண்டியல் வச்சுருப்பேன். அதில் சில்லறை கிடச்சிச்சின்னா கூட என் ஹஸ்பண்ட் வந்து கேட்பேன் சில்லறை எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கூட போடுவேன். இந்த மாதிரிலாம் நான் சேவிங்ஸ் பண்ணுறேன். ஸோ இது போல் நீங்களும் வந்து எதனா சேவிங்ஸ் பண்ணுறீங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.